உலக தமிழர்களுக்கு வணக்கம். கொஞ்சம் வருஷமாகவே இதை பற்றி பேசணுன்னு அடிக்கடி நினப்பேன். ஆனால் எல்லோரையும் போலவே நமக்கு எதுக்கு வம்புன்னு தேவையில்லாத வேலைன்னு விட்டுடுவேன். கோகுல்ராஜ், இளவரசன், சங்கரில் ஆரம்பித்து வேங்கை வயல், நாங்குநேரி வரைக்கும் எல்லாரையும் போல் எல்லாத்தையும் நானும் தாண்டி போயிட்டு தான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி ஒரு சாதி ஆணவ படுகொலை பற்றி செய்திகள் படித்தேன். ஒரத்த நாட்டில் ஐஸ்வர்யான்னு ஒரு பொண்ணு, வெறும் 19 வயசு தான், ஒரு தாழ்த்தப்பட்ட இளைஞனை காதலித்து கல்யாணம் பண்ணாங்கிற ஒரே காரணத்துக்காக தன் சொந்த குடும்பத்தாலேயே கொலை செய்யப்பட்டிருக்கா. இப்போ அந்த கொலையில் சம்மந்தப்பட்ட அந்த குடும்பத்தார் எல்லாரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த செய்தியில் உள்ள உண்மை தன்மை நமக்கு தெரியாது, பேக்ரவுண்ட் ஸ்டோரி நம்மளுக்கு தெரியாது. அந்த ஜோடிக்கு வெறும் 19 வயசு தான். அவங்க காதலையோ கல்யாணத்தையோ நியாயப்படுத்ததை நான் பேசலை. ஆனால் இந்த மாதிரி ஆணவ படுகொலைகள் நடக்கும்போது சமூக வலைத்தளங்களில் அதை க்ளோரிஃபை பண்ணி சரின்னு சொல்லி வாதிடுற போக்கை பார்க்கும்போது என்ன மாதிரி ஒரு சமூகத்தில் வாழ்கிறோன்னு கோபம் வருது. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன். சிலருக்கு அது கசப்பாக இருக்கலாம், சிலருக்கு அது ஓப்பாக இருக்கலாம். ஆனால் அது மறுக்க முடியாத அறிவியல் உண்மை. மனுஷனுக்கு சாதி கிடையாது, அது ஒரு சமுதாய கட்டமைப்பு மட்டும்தான். சாதி மட்டும் இல்லை, மதம், இனம், மொழி உட்பட்ட எல்லாமே சமுதாய கட்டமைப்பு தானே ஒழிய அது அறிவியல் உண்மை கிடையாது. இது 2024. உலகம் ஏஐ ரோபோட்டிக்ஸ்னு எங்கேயோ போயிட்டு இருக்கு. பிறப்பால் ஒரு மேலே கீழனோ, தான் சார்ந்த ஒரு சாதி, ஆண்ட பரம்பரை, அது இதுன்னோ நம்புறதுக்கு உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடின்னு பெருமை பெற்றிக்கிறோம். ஒரு மூத்த குடியோட சமுதாய அமைப்பு அவ்வளவுதானா? காலத்துக்கு ஏற்ப மாறாத ஒரு சமூகம் மூத்த குடின்னு பெருமை பேசுகிறதுல என்ன இருக்குது? சமூக வலைத்தளம் ஃபுல்லாக பார்த்தா தான் பேருக்கு பின்னாடி சாதியை சேர்த்து போட்டு வச்சுருக்கீங்க. போட்டு வச்சுருக்க ஆள்லாம் யாருன்னு பார்த்தா நல்லா படித்த, நல்ல வேலையில் இருக்கிற, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆன, இல்லை வேலை பார்க்குற நீங்கள் தான் அதிகமாக இந்த மாதிரி சாதி பேரை சேர்த்து வச்சுருக்கீங்க. இன்றைக்கி கல்வி பரவலாக எல்லாருக்கும் ஓரளவு அது கிடைக்கிது. ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரியான பேக்ரவுண்டில் இல்லாத சாதாரண ஆளுங்களும், கொஞ்சமாவது படித்த ஆளுங்க, சமூக வலைத்தளத்தில் இருக்கிற ஆளுங்க இந்த மாதிரி சாதி பேரை பின்னாடி போட்டுக்கிறத பார்க்கும்போது எரிச்சலாக இருக்குது. அந்த படிப்பு உங்களுக்கு என்ன தான் சொல்லி கொடுத்துச்சு? சாதின்றது உண்மை இல்லைன்னு உணர வைக்காத படிப்பு எல்லாம் ஒரு படிப்பா? நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும், எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் சாதிய மனநோயாளிகள் தான். சமீப காலமாக சாதி ஆணவ படுகொலைகள் அதிகமாக நடக்குது. நியாயமாக கல்வியில் மேம்பட்டுருக்கிற ஒரு சமூகத்தில் அது குறையணும். அதிகரித்து இருக்குன்னா நாம் கல்வியில் மேம்பட்டவங்கன்னு சொல்கிறது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தைங்க உங்களால் இந்த உலகத்துக்கு வராங்க, உங்களுக்காக வரல. இந்த எளிய விஷயம் கூட எப்படி புரியாமல் போகுது? 18 வயசு தாண்டினா இது அவங்க வாழ்க்கை. அதில் நீங்கள் என்ன தான் அவங்கள கஷ்டப்பட்டு வளர்த்துருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் வழிகாட்ட, கருத்து சொல்ல தான் உரிமை இருக்கே ஒழிய முடிவு எடுக்க, கட்டுப்படுத்த உரிமை கிடையாது. 10 பைசா பிரயோஜனம் இல்லாத சாதிக்காக சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்களோன்னு பயத்தால் சொந்த குழந்தைய கொல்கிற மனிதர்கள் உள்ளடக்கிய சமூகம் இருந்தா என்ன, செத்தா என்ன? மறுபடியும் சொல்கிறேன், மதம், இனம், மொழி, சாதி எல்லாமே மனுஷன் தன் சமூக வசதிக்காக கட்டமைச்ச ஒரு கட்டமைப்பு மட்டும்தான். 10 தலைமுறைக்கு பின்னாடி போனால் ஒருத்தரோட வரலாறும் ஒருத்தருக்கும் தெரியாது. இதை உணராத, இந்த கட்டமைப்புகளை கடந்து வராத எந்த சமூகத்துக்கும் எதிர்கால உலகத்தில் இடமே கிடையாது. வெறும் 19 வயசு தான், கொல்ற அளவுக்கு என்ன? உங்கள் குழந்தைங்க, பையனோ பொண்ணோ ஒருத்தவங்களை விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசி மாற்ற ட்ரை பண்ணுங்கள். இல்லை அவங்க அன்பில் உண்மை இருந்துச்சுன்னா சேர்த்து வைங்க. இல்லை இப்போ படிங்க, படித்து நல்ல நிலைமைக்கு வாங்கன்னு டெஸ்ட் பண்ணுங்கள். இப்படி ஏதாவது பண்ணுங்கள். கொலை பண்ணுவீங்களா? உண்மையே இல்லாத ஒரு விஷயத்துக்காக பெற்று வளர்த்து பாசமாக பார்த்துக்கிட்ட குழந்தைங்களை நீங்களே கொல்றதில்ல என்ன பெருமை இருக்குது? மூத்த தமிழ் குடின்னு சொல்லிக்கிற இந்த தமிழ் சமுதாயத்தை உணர்கிற வரைக்கும் அதுக்கு விமோசனமே கிடையாது. அந்த விமோசனம் கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான குரல்கள் ஒலித்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.